பிரான்சில் புதிய வசதிகளுடன் மீண்டும் செயல்பட தொடங்கிய பிரான்ஸ் ரேனோ இணையதளம். வீடுகளை புதுப்பிக்கும் பல்வேறு அரசாங்க நிதியுதவிகளுக்கு இனி ஒரே கணக்கின் மூலம் விண்ணப்பிக்கும் வசதி அறிமுகம். பிரான்சில் வரலாறு காணாத வறட்சி. குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க டேங்கர் லாரிகள் மூலம் தண்ணீர் விநியோகம். வங்கியில் மாற்றுத்திறனாளியிடம் ஆயுத முனையில் பணம் பறிக்க முயற்சி. மாற்றுத்திறனாளி மிரட்டப்பட்டிருக்கலாம் என உணர்ந்து காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் அளித்த ஊழியர். பிரான்சில் வரலாற்று நாடகத்தின் போது விபத்து. நாடகம் தொடங்கும் முன் மக்கள் இரு கைகளில் அமர்ந்திருந்த போது திடீரென மாடம் சரிந்ததில் 16 பேர் காயம். பிரான்ஸ் ஈரான் இடையே வெடித்த புதிய தூதரக மோதல். பதிலடியாக 2 ஈரானிய தூதர்களை நாட்டை விட்டு வெளியேற்ற பிரான்ஸ் அதிரடி முடிவு. மீட்பு பணிக்கு சென்ற தீயணைப்பு வீரர்கள் மீது துப்பாக்கிச் சூடு. தாக்குதல் நடத்திய 45 வயது நபரை கைது செய்து காவல்துறையினர் தீவிர விசாரணை. புதிய கல்வியாண்டுக்கான பள்ளி உபகரணங்கள் வாங்கும் செலவை குறைக்க பெற்றோர்களுக்கான முக்கிய ஆலோசனைகள் மற்றும் வழிமுறைகள். பிரான்சில் நீண்ட கால விவாதத்திற்கு பிறகு அதிகாரப்பூர்வ அரசிதழில் வெளியானது கருணை கொலை சட்டம். குணப்படுத்த முடியாத கொடிய நோயால் பாதிக்கப்பட்டு தாங்க முடியாத வலியை அனுபவிப்பவர்களுக்கு மட்டுமே அனுமதி. தொடர்வன விரிவான செய்திகள். பிரான்சில் வீடுகளை புதுப்பிப்பதற்கும் மேம்படுத்துவதற்குமான பல்வேறு அரசாங்க மானியங்களை பெறுவதற்கான பிரான்ஸ் ரேனோ இணையதளம் கடந்த ஆகஸ்ட் 17ஆம் தேதி முதல் புதிய வசதிகளுடன் மீண்டும் செயல்பட தொடங்கியுள்ளது. முன்பு பல்வேறு உதவி திட்டங்களுக்கு வெவ்வேறு இணையதளங்களில் விண்ணப்பிக்க வேண்டியிருந்த நிலையில் பொதுமக்களின் சிரமத்தை குறைக்கும் வகையில் தற்போது அனைத்திற்கும் சேர்த்து ஒரே கணக்கின் மூலம் விண்ணப்பிக்கும் ஒருங்கிணைந்த நுழைவாயிலாக இது மாற்றப்பட்டுள்ளது. இந்த தளத்தின் மூலம் முக்கியமாக 3 நிதியுதவிகளை பெறலாம். வீட்டின் வெப்பமூட்டும் அமைப்பு உள்ளிட்ட ஆற்றல் திறனை மேம்படுத்த மா பிரைம் ரெனோவ், வயது முதிர்வு மற்றும் உடல்நல சிரமங்களுக்கு ஏற்ப வீட்டை மாற்றியமைக்க மா பிரைம் அடாப்ட் மற்றும் மிகவும் மோசமான அல்லது பாதுகாப்பற்ற நிலையில் உள்ள வீடுகளை சீரமைக்க மா பிரைம் லோஜமெண்ட் டெசன்ட் ஆகிய திட்டங்களுக்கு இனி எளிதாக விண்ணப்பிக்கலாம். இதற்காக பொதுமக்கள் இணையதளத்தில் தனிப்பட்ட கணக்கை உருவாக்க வேண்டும். பயனர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய பிரான்ஸ் கனெக்ட் பிளஸ் மூலம் கணக்கு பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் வருகிற செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் மா பிரைம் ரெனோவ் திட்டத்தில் முக்கிய புதிய விதியொன்று அமலுக்கு வரவுள்ளது. இதன்படி பெரிய அளவிலான புதுப்பிப்பு பணிகளுக்கு பிறகும் வீடுகளில் எரிவாயு மூலம் இயங்கும் வெப்பமூட்டும் அமைப்பை வைத்திருந்தால் சில சூழ்நிலைகளில் இந்த உதவித்தொகை மறுக்கப்படும் என அரசு தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. கோடைக்காலத்தின் கடும் வெப்பம் மற்றும் வறட்சியால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள பிரான்சில் குடிநீர் தட்டுப்பாட்டை சமாளிக்க டேங்கர் லாரிகள் மூலம் தண்ணீர் விநியோகிக்கப்படும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. வழக்கமாக பால் அல்லது எண்ணெய் கொண்டு செல்ல பயன்படுத்தப்படும் டேங்கர் லாரிகள் தற்போது குடிநீரை சுமந்து செல்லும் காட்சிகளை பிரான்ஸ் மக்கள் வியப்புடனும் வேதனையுடனும் பார்த்து வருகின்றனர். எப்போதும் தாராளமாக குடிநீர் கிடைக்கும் பகுதிகளில் கூட தற்போது கடும் பற்றாக்குறை நிலவுகிறது. இந்த தொடர் வெப்ப அலை பிரான்ஸ் மட்டுமின்றி ஒட்டுமொத்த ஐரோப்பாவும் எதிர்காலத்தில் ஏற்படவுள்ள இத்தகைய தண்ணீர் நெருக்கடியை சமாளிக்க தயாராக இல்லை என்பதை வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது. தற்போதைய நிலவரப்படி பிரான்சில் சுமார் 40,000 பேருக்கு குடிநீர் விநியோகம் முழுமையாக துண்டிக்கப்பட்டுள்ளது. மேலும் சுமார் 5,50,000 பேர் தங்களின் தொடர்ச்சியான குடிநீர் விநியோகத்தை இழக்கும் அபாயத்தில் உள்ளனர். நாட்டின் பெரும்பாலான பகுதிகள் வறட்சியின் பிடியில் சிக்கியுள்ளதால் பல்வேறு இடங்களில் தண்ணீர் பயன்பாட்டிற்கு கடுமையான கட்டுப்பாடுகள் அமல்படுத்தப்பட்டுள்ளன. எனினும் அனைத்து பகுதிகளுக்கும் டேங்கர் லாரிகள் மூலம் தண்ணீர் வழங்கப்படுவதில்லை. ஒரு நகராட்சி எந்த தண்ணீர் ஆதாரத்தை நம்பியுள்ளது என்பதையும் அந்த ஆதாரம் வறண்டால் வேறு மாற்று ஏற்பாடுகள் உள்ளதா என்பதையும் பொறுத்தே குறிப்பிட்ட சில பகுதிகளுக்கு மட்டும் டேங்கர் லாரிகள் மூலம் குடிநீர் விநியோகம் செய்யப்படுகிறது. பிரான்சின் நூயிலி சுர்மான் பகுதியில் உள்ள ல பாங்க போஸ்டல் வங்கியில் மாற்றுத்திறனாளியிடம் கத்தியை காட்டி மிரட்டி பணம் பறிக்க முயன்ற நபர் வங்கி ஊழியரின் துரித செயல்பாட்டால் காவல்துறையினரால் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த செவ்வாய்க்கிழமையன்று மாற்றுத்திறனாளி ஒருவர் தனது வங்கிக் கணக்கிலிருந்து 2000 யூரோக்கள் பணத்தை எடுப்பதற்காக வந்துள்ளார். அவர் பதற்றத்துடன் கேட்ட தொகையில் சந்தேகம் அடைந்த வங்கி ஆலோசகர் அந்த நபர் யாரோ ஒருவரால் கட்டாயப்படுத்தப்பட்டு பணத்தை எடுக்க வந்திருக்கலாம் என புரிந்து கொண்டார். எவ்வித பதற்றமுமின்றி மிகவும் சாமர்த்தியமாக செயல்பட்ட அந்த ஆலோசகர் இது குறித்து உடனடியாக காவல்துறையினருக்கு ரகசியமாக தகவல் தெரிவித்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் வங்கியில் சந்தேகத்திற்கிடமான வகையில் நின்று கொண்டிருந்த மற்றொரு நபரை சுற்றி வளைத்து பிடித்தனர். அவரிடம் நடத்தப்பட்ட சோதனையில் கத்தி ஒன்று பறிமுதல் செய்யப்பட்டது. அந்த நபர் மாற்றுத்திறனாளியை கத்தியை காட்டி மிரட்டி 2000 யூரோக்கள் பணத்தை எடுத்து தன்னிடம் கொடுக்குமாறு கட்டாயப்படுத்தியது முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது.
வங்கி ஊழியரின் சரியான நேரத்திலான விழிப்புணர்வால் பெரும் பணப்பறிப்பு முறியடிக்கப்பட்டுள்ளதுடன் கைது செய்யப்பட்ட நபரிடம் மேலதிக விசாரணைகளும் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. வடமேற்கு பிரான்சின் பிரெட்டான் பிராந்தியத்தில் உள்ள ஏர்கி பகுதியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற பியனாசிஸ் கோட்டையில் தற்காலிகமாக அமைக்கப்பட்டிருந்த பார்வையாளர் மாடம் சரிந்து விழுந்ததில் 16 பேர் காயமடைந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நேற்று செவ்வாய்க்கிழமை இரவு அண்டி பிரிட்டானியா என்ற வரலாற்று சிறப்புமிக்க ஒலி அமைப்பு நாடகத்தை காண மக்கள் பெருமளவில் திரண்டிருந்தனர். இரவு சுமார் 9:30 மணியளவில் பார்வையாளர்கள் தங்கள் இருக்கைகளில் அமர்ந்து கொண்டிருந்த போது எந்தவித முன்னறிவிப்புமின்றி மாடத்தின் ஒரு பகுதி திடீரென இடிந்து சரிந்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த மக்கள் கீழே விழுந்து காயமடைந்தனர். காயமடைந்த 16 பேரில் 5 பேர் உடனடியாக செயின்ட் பிரியூ மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த எதிர்பாராத விபத்தை தொடர்ந்து நேற்றைய நாடக நிகழ்ச்சி முழுமையாக ரத்து செய்யப்பட்டது. தற்காலிகமாக அமைக்கப்பட்ட இந்த மாடம் சரிந்ததற்கான உண்மையான காரணத்தை கண்டறியவும் பாதுகாப்பு விதிமுறைகள் அங்கு முறையாக பின்பற்றப்பட்டனவா என்பதை உறுதி செய்யவும் செயின்ட் பிரியூக் நகர அரசு வழக்கறிஞர் அலுவலகம் தற்போது தீவிர விசாரணையை தொடங்கியுள்ளது. தெஹ்ரானில் பிரான்ஸ் தூதரகத்தைச் சேர்ந்த 2 பணியாளர்கள் ஈரானிய பாதுகாப்பு படையினரால் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்ட சம்பவத்திற்கு பதிலடியாக பிரான்சில் பணியாற்றும் 2 ஈரானிய தூதர்களை நாட்டை விட்டு வெளியேற்ற பிரான்ஸ் அரசு அதிரடி முடிவு செய்துள்ளது. இந்த நடவடிக்கை அடுத்த சில நாட்களில் நடைமுறைப்படுத்தப்படும் என பிரான்ஸ் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜீன் நோவல் பாரோ அறிவித்துள்ளார். கடந்த 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 19ஆம் தேதி தெஹ்ரானில் உள்ள பிரான்ஸ் தூதரகத்தைச் சேர்ந்த 2 ஊழியர்கள் ஈரானிய பாதுகாப்பு அதிகாரிகளால் பல மணி நேரம் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டனர். அப்போது அவர்கள் உடல் ரீதியாக அச்சுறுத்தப்பட்டதுடன் ஒருவரை கடுமையாக தாக்கியதாகவும் பிரான்ஸ் குற்றம் சாட்டியுள்ளது. இதற்கு பதிலளித்துள்ள ஈரான் அந்த 2 ஊழியர்களும் ஈரானின் உள்நாட்டு விவகாரங்களில் தலையிட்டதாகவும் சிவில் சமூகத்திற்கு ஆதரவாக செயல்பட்டு வியன்னா தூதரக ஒப்பந்த விதிகளை மீறியதாகவும் தெரிவித்துள்ளது. மேலும் ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி முதல் அவர்கள் ஈரானுக்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவித்துள்ளது. ஈரானின் இந்த குற்றச்சாட்டுகள் முற்றிலும் ஆதாரமற்றவை என பிரான்ஸ் வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் மறுத்துள்ளார். ஈரானிய மக்களுக்கும் கலைஞர்களுக்கும் பிரான்ஸ் அளிக்கும் ஆதரவே இந்த அச்சுறுத்தல்களுக்கு காரணம் என கூறியுள்ள பிரான்ஸ் அமைச்சர் பாரோ அந்த ஆதரவு தொடர்ந்து நீடிக்கும் என தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையே ஏற்கனவே பதற்றம் நிலவி வரும் நிலையில் தற்போதைய இந்த தூதரக மோதல் நிலைமையை மேலும் மோசமாக்கியுள்ளது. பிரான்சின் வால்டெமார் மாவட்டத்தில் உள்ள ஃபோண்டனை சூபாய்ஸ் பகுதியில் மீட்பு பணிக்கு சென்ற தீயணைப்பு வீரர்கள் மீது 45 வயது நபர் ஒருவர் ஏர் ரைபிள் மூலம் 2 முறை துப்பாக்கி சூடு நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த செவ்வாய்க்கிழமை மாலை லெஸ்லரி பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பின் 3வது மாடிக்கு தீயணைப்பு வீரர்கள் மீட்பு பணிக்காக சென்றுள்ளனர். அப்போது வீட்டுக்குள் இருந்த அந்த நபர் உடைக்கப்பட்ட கதவின் பூட்டுத்துளை வழியாக தனது ஏர் ரைபிள் துப்பாக்கியால் மீட்பு பணியாளர்களை நோக்கி 2 முறை சுட்டுள்ளார். அதிர்ஷ்டவசமாக இந்த துப்பாக்கிச் சூட்டில் தீயணைப்பு வீரர்கள் யாருக்கும் எவ்வித காயமும் ஏற்படவில்லை. துப்பாக்கிச் சூடு நடத்திய 45 வயதான அந்த நபர் ஏற்கனவே அப்பகுதியில் பொது சொத்துக்களை சேதப்படுத்திய வழக்கில் தொடர்புடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். மேலும் அவர் இருமுனை கோளாறால் பாதிக்கப்பட்டிருந்ததாகவும் சில காலமாக அதற்கான மருத்துவ சிகிச்சையை தொடராமல் நிறுத்தி வைத்திருந்ததாகவும் காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. மருத்துவ சிகிச்சை இடைநிறுத்தப்பட்டதே இந்த வன்முறை சம்பவத்திற்கு காரணமாக இருக்கலாம் என விசாரணை அதிகாரிகள் சந்தேகிக்கின்றனர். இதனையடுத்து காவல்துறையினர் அந்த நபரை கைது செய்து காவல்துறை காவலில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதிய கல்வியாண்டு நெருங்கி வரும் நிலையில் பள்ளி உபகரணங்களை வாங்கும் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. பள்ளி தொடக்கத்திற்கான செலவு பல குடும்பங்களின் பட்ஜெட்டில் பெரும் சுமையை ஏற்படுத்துவதாக பல்வேறு ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. 2025ஆம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் செலவுகள் 2% முதல் 10% வரை அதிகரித்துள்ளதாகவும் பாதிக்கும் மேற்பட்ட பெற்றோர்கள் இந்த செலவுகளை சமாளிக்க முடியாமல் தவிப்பதாகவும் புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. இந்நிலையில் பெற்றோர்கள் பணத்தை மிச்சப்படுத்த பல பயனுள்ள வழிமுறைகள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளன. முதலாவதாக, பிரபலமான உரிமம் பெற்ற தயாரிப்புகளை தவிர்த்து பல்பொருள் அங்காடிகளின் சொந்த பிராண்ட் பொருட்களை வாங்குவதன் மூலம் சுமார் 40% வரை சேமிக்க முடியும். மேலும் சிறப்பு விற்பனை கடைகளை விட பல்பொருள் அங்காடிகளில் வாங்குவது செலவை கணிசமாக குறைக்கும். ஜூன் அல்லது செப்டம்பர் மாதங்களில் வாங்குவதை தவிர்த்து சலுகைகள் நிறைந்த ஆகஸ்ட் மாத நடுப்பகுதியில் ஷாப்பிங் செய்வது சிறந்ததாகும். இதற்கு அடுத்தபடியாக பழைய பொருட்களை மீண்டும் பயன்படுத்துதல் மற்றும் விண்டட் போன்ற தளங்களில் பழைய பொருட்களை வாங்குவது பெற்றோர்களிடையே 44% வரை அதிகரித்துள்ளது. பெற்றோர் ஆசிரியர் சங்கங்கள் மூலம் மொத்தமாக பொருட்களை கொள்முதல் செய்வதால் 30% வரை தள்ளுபடி பெறலாம். செகார்ஸ் பாப்புலர் போன்ற தன்னார்வ அமைப்புகள் குறைந்த விலையில் பொருட்களை வழங்குகின்றன. இது மட்டுமின்றி
மார்ச்சை, பாரிஸ் போன்ற பல நகர உள்ளாட்சி அமைப்புகள் மாணவர்களுக்கு இலவச பள்ளி உபகரணங்களை வழங்குகின்றன. இறுதியாக தகுதியுடைய 30 இலட்சம் குடும்பங்களுக்கு 426 யூரோக்கள் 87 சென்டுகள் முதல் 468 யூரோக்கள் 36 சென்டுகள் வரை பள்ளி தொடக்க நிதியுதவியான RS கடந்த ஆகஸ்ட் 18ஆம் தேதி வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. பல ஆண்டுகளாக பிரான்ஸ் அரசியலிலும் சமூகத்திலும் பெரும் விவாதங்களை கிளப்பிய உயிர்நீக்க உதவி அல்லது கருணை கொலைக்கான சட்டம் அதிபர் இம்மானுவேல் மக்ரோனின் முறையான ஒப்புதலுக்கு பிறகு இன்று அதிகாரப்பூர்வ அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளது. கடந்த வாரம் அரசியலமைப்பு மன்றம் இச்சட்டத்திற்கு ஒப்புதல் அளித்ததைத் தொடர்ந்தே இந்த வரலாற்று சிறப்புமிக்க இறுதி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த சட்டத்தின் கீழ் ஒரு நோயாளி தனது உயிரை முடித்துக் கொள்ள அரசு சில கடுமையான நிபந்தனைகளை விதித்துள்ளது. அதன்படி நோயாளி வயது வந்தவராகவும் பிரெஞ்சு குடிமகனாகவோ அல்லது நீண்ட காலமாக பிரான்சில் வசிப்பவராகவோ இருக்க வேண்டும். மேலும் குணப்படுத்த முடியாத மற்றும் முற்றிய நிலையில் உள்ள கொடிய நோயால் பாதிக்கப்பட்டு தாங்க முடியாத உடல் வலியை அனுபவிப்பவராக இருக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக தனது மரணம் குறித்து தெளிவாக சிந்தித்து முடிவெடுக்கும் மனநிலையில் இறுதி வரை அவர் இருப்பது கட்டாயமாகும். இந்த நிபந்தனைகளை முழுமையாக பூர்த்தி செய்யும் நோயாளிகள் மருத்துவ பணியாளர்களின் முன்னிலையில் தங்கள் உயிரை போக்கும் மருந்தை தாங்களே செலுத்திக் கொள்ளலாம். நோயாளி உடல் ரீதியாக மருந்தை செலுத்திக் கொள்ள இயலாத நிலையில் இருந்தால் மட்டுமே மருத்துவர்கள் அதற்கான உதவியை செய்வார்கள். இச்சட்டத்தை ஒரு முன்மாதிரியான ஜனநாயக விவாதத்தின் வெற்றி என அதிபர் மக்ரோன் தரப்பு கொண்டாடினாலும் மத அமைப்புகள் மற்றும் சில மருத்துவ குழுக்களிடையே இது கடும் எதிர்ப்பையும் சமூக பிளவையும் ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக ஆதரவற்ற மற்றும் விளிம்பு நிலை மனிதர்களுக்கு இந்த சட்டம் மிகப்பெரிய ஆபத்தை உருவாக்கும் என ஜெரோம் லெஜூன் போன்ற அமைப்புகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. This is Kural Media, your trusted source for global news. இது குரல் மீடியா செய்திகள். நீங்கள் இதுவரை கேட்டது குரல் மீடியாவின் பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய குரல் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.